தனிகை வாழும் முருகர் என்னை காண காண வருவி என்னை காத்து காத்து மகிழ்வாய் என்னை காத்து காத்து மகிழ்வாய் என்னை காண காண வருவி என்னை காத்து காத்து மகிழ்வாய் என்னை காத்து காத்து மகிழ்வாய்
தும்பல் நமது சேட்டை நாகா நகைச்சுவை மன்னன் தனது ஆளுயிர் அண்ணன் சி.ஏ. சுபாஷ் என்று சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் மதுராணி வட்டம் காட்டுக்கரை கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய எங்கள் கம்பெனி மற்றொரு ஆசிரியர் அதே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பரையப்பட்டை கிராமத்தை சேர்ந்த விஜய் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யும் வட்டம் பொன்னாடு கிராமத்தை சேர்ந்த ஏழு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சிறுவாலிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் சொல்லக்கூடிய எங்கள் கம்பெனி நிர்வாகி செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வீராமூர் கிராமத்தை சேர்ந்த உங்கள் கண்முன்னே பணியாற்ற மாஸ்டர் பிசிசி உதயம் என்று சொல்லக்கூடிய சின்ன பொண்ணே கேளம்மா காதல் செய்த போலம்மா உள்ளம் வந்து சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த போலம்மா உள்ளம் வந்து பாடுகிறேன்
வேடமா காதல் செய்த கோலமா உள்ளம் நொந்து காடுகிறேன் உன்னிலே காரணமா அவ்வாறு என்னையும் என் பெற்றோர் மனைவி ஆட்கொள்ளுமாறு நன்றி கலந்த வணக்கத்தை நன்றி வணக்கம் கந்தன் காலடியை வணங்குங்கள்
முக்காமுழம் நெல்லு பயிறு 30 கெஜம் தண்ணி கிணறி முக்காமுழம் நெல்லு பயிறு 30 கெஜம் தண்ணி கிணறி நிக்காமத்தான் தண்ணி இறக்கி நெல்லு பயிரும் வாடி போச்சு முக்காமுழம் நெல்லு பயிறு 30 கெஜம் தண்ணி கிணறி சக்கரை நட்டே பருவத்திலே தண்ணி குறைஞ்சது கிணத்திலே சக்கரை நட்டே பருவத்திலே தண்ணி குறைஞ்சது கிணத்திலே தண்ணி இருக்கும் பருவத்திலே தக்காளிக்கும் விலையிலே சக்கரை நட்டே பருவத்திலே தண்ணி குறைஞ்சது கிணத்திலே தண்ணி இருக்கும் பருவத்திலே தக்காளிக்கும் விலையிலே காட்ட திருத்தி கத்திரி நட்டி காலகாலத்தின் மழையிலே காட்ட திருத்தி கத்திரி நட்டி காலகாலத்தின் மழையிலே கடனை வாங்கி சொலத்தை போட்டேன் காப்படியும் வெள்ளையில்லை கடனை வாங்கி சொலத்தை போட்டேன் காப்படியும் வெள்ளையில்லை முக்காமோடும் நெல்லு பயிரி 30 கெஜம் தண்ணி கிணறி மணிக்கு மொட்டல போட்டு முழுசா எடுப்ப பாயலே 3 மணிக்கு மொட்டல போட்டு முழுசா எடுப்ப பாயலே 3:30க்கு பிரித்து போட்டு முழுசா எடுப்ப பாயலே 3 மணிக்கு மொட்டல போட்டு முழுசா எடுப்ப பாயலே 3:30க்கு பிரித்து போட்டு முழுசா எடுப்ப பாயலே மாட்டுக்கும் தான் உணவில்லை மக்களுக்கும் உணவில்லை மாட்டுக்கும் தான் உணவில்லை மக்களுக்கும் உணவில்லை மாடானாங்க பாடுபட்டும் எங்க நிலைமை பிடியலை மாடானாங்க பாடுபட்டும் எங்க நிலைமை பிடியலை முக்காமுழம் நெல்லு பயிரி 30 கெஜம் தண்ணி கிணறி தப்பிடமோது தழக்க
மன்னவன் தோல்விக்கு வாழக்கூடிய அந்த நீதி முறைப்படி எப்படி யாராவது வெல்லப்படாத வீரம் டிக்கெட்டு ஓலைக்கு ஒளிவீசு புகழும் எல்லைகளாக செய்யும் ஏற்கனவே பண்பு கொண்டதுதான் மதியாபுரி நாட்டை எவ்வித குறைபாடு இல்லாமல் மக்களை மக்களாக கருதி மக்களையும் கண்போல் வாழ்த்தவர்கள் அதனாலே இந்த நாட்டிலே ஏவர்கள் காவலர்கள் மன்னர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து வண்ணமாக இருப்பார். அப்படிப்பட்ட காவலர்களை காணவில்லை வழக்கம் பார்க்கிறேன். இப்பொழுது ஆரங்கே காவலர் ஊர்காரி பேசுறதுக்கு கூத்து பார்க்க வந்தீங்க. ஏரியாவில் பணம் நின்றுட்டு உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல தாங்க கோயில் உள்ள தாங்க லீவ் போட்டு ஏறி வரைக்கும் கணக்கு எடுக்க போட்டியோ இல்ல போட்டோ சக்கரத்தீங்க தான் வந்துடுறோம். ஆனா ஊர் நான் என்ன பேசுறாங்க ஏன்டா வந்து ஊருக்காரங்க சரி போற என்னன்றா இன்னத்துக்கு வந்தோம்மா ஏண்டா அந்த ஐயாவை பார்க்க போறோம். நம்ம ரொம்ப லேட்டா போறோம்னா கழிச்சு போறோம். ஆமா 1000 ரூபாய் கொடுத்தத மாலை வாங்க சொல்லி எங்க கம்ப்ளைண்ட் மாலை வாங்கின சொன்னேன். மாலை எங்கன்னு கேக்குற? ஆமா புறம்போக்கு பையா மாலை வாங்கின சொன்னியே ஒரு முகூர்த்த நாள் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தெரிஞ்சு சொல்ல மாட்டியா? இஷ்டத்துல போய் ஐயோ போற மாலை வாங்கினா 1000 ரூபாய் கொடுத்தேன். நானும் அந்த 1000 ரூபாய் எடுத்து எங்க போனேன்? அந்தவாசிக்கு போன வாடி போச்சு. திண்டிவனம் போன தீர்ந்து போச்சுட்டான். காஞ்சிபுரம் போன காஞ்சி போச்சுட்டான். ஐயோ அப்புறம் இனிமே மாலை கிடைக்கல. அப்படியே செஞ்சு வந்து அப்படியே நண்டு வந்துட்டே இருந்தான். ஏன் நண்டு வரா? 1000 ரூபாய் இங்கெல்லாம் சுத்தம் 1000 ரூபாய் காலி ஆகி போச்சு. மாலை எதுவுமே கிடைக்கல. ஆட்டோக்காரன் பாதியில இறக்கி விட்டான். ஒன்னும் வழி கிடையாது. ஏன்னா ஒரு திருமணூர் பக்கம் குமார் கோயில் பக்கமா போய் பாட்டில் பொலியான்னு பாக்கலான்னு பார்த்தா ஒண்ணு வேலைக்கு ஆகல. கோயில் சாப்பிட்டு லீவ் விட்டாங்க. அப்படியே பொடி நிறையா திருமணூர்ல இருந்து அப்படியே வந்து திண்டிவனத்தை பிடிச்சி வரலாம்னு சொல்லிட்டு கூட்டியப்பட்டு வரைக்கும் வந்துருக்கிறேன். பையன் ஒரு பெரிய ஊரா பையா அப்படியே பாரு பஸ் லாரி போய் நிக்குது. அவங்க அம்மா தோட்டத்துல நான் ஒண்ணு நம்ம சண்டை அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்காக நிக்குது? பெரிய கல்யாணம் வருது. பெரிய ஊரு பெரிய கல்யாணம் வருது. உள்ள போய் பார்த்தா அப்படியே வண்டி மாலை அடிக்க வச்சுக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு தாத்தா ஒரு கடுகு வச்சுக்கிறாங்க. கல்யாணம் ஊடு வருது. தாத்தா பொட்டியில போட்டு வச்சு நாளே நாள் ஆயா மட்டும் போட்டு அடிக்கிறது. கல்யாணம் வீட்டுல தாத்தாவை போட்டியில படுக்க வச்சுக்கிறாங்க. தாத்தா குடுக்குறு பேட்டி வேணும்னு கேட்டா அதுல போட்டு அடிக்க வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ண தாத்தா கிட்ட தாத்தா எங்க மகாராஜா உட்கார போறேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த மாலையை எடுத்து போய் போட்டுட்டு திருப்பி எடுத்து வந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து வந்தா நீயே வந்து வாங்கிக்கலாம் தாத்தா சொல்லிட்டு வந்துட்டேன். மாலையை எடுத்து வந்துட்டேன். நாளை ஆடிங்க அடிச்சு ஆமா சரி அந்த ஒரு போன காசு இல்ல. சரி போடு. என்ன பண்ணுவ? மாலை போடுறா. மாலை போடு டக்குனு போடு. ஓ மாலையை போடுறா. மாலையை போடுறா எப்படியா போடுவாங்க? மாலையை போடுறா எப்படியா போடுவாங்க? வேற எப்படி போடுவாங்க? மாலையை போடுறவங்க தெரியாது. ஐயாக்கு மாலை எடுத்து சாத்துறா. மாலை எடுத்து சாத்துறா. இந்த மாதிரி தெரியுமா பேசிட்டாங்க. மாலை அத்துருவீங்க. தெரியுமா பேசுறேன் சொல்ற சொன்ன இல்ல நான் பீ சொல்றேன். தெரியுது பாக்கும்போதே மாலை எடுத்து போய் சாத்தணும். சாத்துறா. மாலைக்கு எவனையாவது விட்டுக்கிறான். என்னடா இல்ல அவர் மேல எடுத்து போய் சாத்திர சாய மாட்டேன் வேலை பாரு. நீ என்ன பாக்கமாயா மாமா சொல்ற சாஞ்சிரு மாலை சர்வீஸ் இருக்குமோ?
அம்மா வாட்டர் பாட்டில் நான் ஸ்கூட்டர் வண்டி ஓட்டா ஏன் என்ன மாலையை சாத்துனா அப்படியே சாத்துவாங்க இதெல்லாம் மாலையை சாத்துனா அப்படியே சாத்துவாங்க தூவாங்க கொண்டு போறாங்க சாத்துவாங்க யார் எப்படி போடுறான் கைத்துல போடுறான் கைத்துல போடுவேன் ஆமாடா அந்த மேட்ச் ஆமா போட்டியா காரு மாறி பண்ணி என்ன பாராட்டுவேன் பாடு போல மாமா கிளாஸ் போல யாரா வாங்கிட்டு வாடு போல நீ தானே எடுத்து மாதிரி ஒரு கைத்துல போடுறாங்க ஏன் கேக்குற நம்ம எல்லாம் சேர்த்துட்டா வண்டி வரும் ஐயாவுக்கு வண்டி கிட்டி கிடையாது ஏன்னு கேளு நீ நான் சேர்த்துட்டா டாரஸ் வரும் வேற நம்மளோட கொஞ்சம் மெலிசாக்கிறவங்க சேர்த்துட்டாங்கன்னா ஒரு டாடா ஏசி கிட்ட ஏசி வரும் 4500 ரூபாய் தான் போலாம் 4500 ரூபாய் கொடுத்தா என் ராஜோ போட்டு போட்டு ஆனா ஐயாவுக்கு வண்டி கிட்டி கிடையாது காலைல கருவாடு கட்டி விட்டா நாய் நெட்டு சுடுகாட்டை போட்டு போடும் யாருமே கிடையாது ஏன்னா அவன் மூஞ்சி அது மாரி மாலை கைத்துல போறா எப்படி இல்லடா பொங்கற மாதிரி போடுறா ஓ பொங்கற மாதிரி அதத்தான் அப்படி சொல்ற அப்படி காப்பி போடுறா சொன்னதை செய்யுமான் கிளி பிள்ளை போட்டியா போட்டேன் கயத்துல நீ சொன்ன மாதிரி பொங்கற மாதிரி போட்டுக்கிறேன் போட்டியா தப்பே ஆகாது ஒரு மாலை எடுத்துன்னு வந்து அம்மா நேரம் மாத்தி போடுங்க காரி போய் மாட்டாங்க அவன் ஆனா கழுத்து அண்ணாங்க திருப்பி வச்சு நானே திருப்பி என்னை சேவ் பண்ணுங்கள் அவனை சர்ச்சை விடுங்க நம்ம உடம்புக்கு ஆவா தவணை மாவுளி விடுறாண்டி அம்மா சீதா மோட்டர் அது என்னன்னு கேட்டா சீதா மோட்டர் கிட்ட ரிவர்ஸ்ல சுத்தம் அதே சுகுணா மோட்டர் பாரு அப்ப பொட்ட மரியாதை கேட்டா என்ன அவன் இஷ்டமா இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டோம் மாலை யாருக்கு மாலை என்னத்துக்கு நான் உன்னை கேட்டேன்னு கேக்குறேன் சவத்துக்கு சமமும் போடுறீங்க மாலை சரி நான் என்ன தப்பு பண்ணிட்டோம் எப்படி சூடணும் அழகா கொண்டு வந்து மாலை போடணும் அப்ப நான் என்ன போட்டோம் பெரியவர்களே நாடக கலா ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமண்டி வட்டம் தும்பூர் ஸ்ரீ நாகாத்தம்மன் நான் என்ன ஓலைய விட்டுறேன் இது போட்டுறேன் எங்கள் தும்பூர் ஸ்ரீ நாகாத்தம்மன் நாடகமன்றத்தின் சார்பாக முருகன் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். எங்கள் கம்பெனியின் நாடக ஆசிரியராக திகழக்கூடிய தமிழக அரசால் கலைச்சம்பளம் விருது பெற்ற ஐயா ராஜாராம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கு வாக்கரிசி போட்டுக் கொண்டிருப்பதால் அனைவரும் வாக்கரிசி நீ போய் உக்காந்து கூப்பிடுறான்னா பாரு அந்த மூஞ்சிக்கு நாய் வசந்த மந்திர எனக்கு முன்பதாக ஒரு வெளியே வந்தா இதை உள்ளே அரசபைக்கு ஏன் கால தமிழ் கேக்குறேன் ஏன்டா லேட்டு நீ யாரு கேக்குறா நீ நாடும் அகம் அகம் என்றால் உள்ளம். ஆமாங்க நாடும் இந்த நேரம் உங்களுக்காகவே பெரிய மனுஷன் ஒருத்தர் சொல்லி வச்சு போயிருக்காரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொல்லி வச்சுதான் போனாரு எப்படி ஏகா வராங்க நீ வாங்க
அப்பா சொல்லா நாகாவாராயினும் நாகாக்கே காவாக்கார் சோக்காப்பர் சொல்லியிருக்கப்பட்டு ஆமாடா. யாரா இருந்தாலும் பாரா கேட்டுடா டேய். சொல்லி புத்தகம் சரி எத்தனை வரைக்கும் படிச்சிக்கிறீங்க? எத்தனை வரைக்கும் படிச்சிக்கிறீங்க? பணி எத்தாவது? அதனால தான் உங்களுக்கு தெரியல ஏபிசி எடுத்துருக்காங்க. சரி இந்த கோயில் தெரியுமா? இந்த சோனியா காந்தி அக்கா ஒரு கோயில் திருக்குறள் யார் தான் எழுந்தாங்க நினைச்சுக்கிறீங்க? யார் எழுதுங்க? நீ தான் கேளா. நீ கேளு. இங்க வந்து மைக்ல கேளு. திருக்குறளை எழுதும் யார் யாரு வா? சொல்லு ராபாய் நீ எத்தனாவது படிக்கிற நீ யார் சொல்றது திருவள்ளுவர்? நீ எத்தனாவது படிக்கிற அதான் ஒன்னும் ஆறாவதுல இருப்பதுக்கு கரெக்டா சொல்லுங்க யாருக்கு படிக்கிற திருக்குறள் எழுதியது யாரு? பாலக்காட்டு குஞ்சிமணி. முதல் குரல் கரெக்டா கசரால கண்ட விசாரிக்க பஸ் நிக்க அதான் நம்ம கேட்ட அதேதான் படிப்பதை தவறில்லாமல் படிக்க வேண்டும் நம்மள வேற எவ்வளவு அதை படித்த பின் அதற்கேற்றவாறு நடக்க வேண்டும் சுபாசியா புகழாண்டி புலர் பார்க்கலாமா துணி மாடிக்கு எடுத்து விடு ஐயா என்ன வந்து ஒரு ஆனால் இது என்ன நாள் இது இதுதான் மல்லிகாபுரி இதுதான் மல்லிகாபுரி அதாங்க நீங்க சொன்னீங்களா மல்லிகாபுரி மல்லிகாபுரி ஆமா ஏய். இந்த கோதுமை பூரிக்கு என்ன வேணும் இந்த மல்லிகாபுரி நாட்டில் எந்தவித குற்றமுறை இல்லாமல் மக்களை சிறப்பாக ஆட்சி செய்யும் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறீர்கள் அதாவது குறைபாடுகள் உண்டு. இவன் முறையிட்டு பார்த்தாலும் குறைகளே கிடையாது அந்த நாட்டில் நான் மன்னர் வாழ்க சொல்லி எல்லாரும் மன்னவாய் விட்டுறாங்க மன்னர் வாழ்க வாழ்த்துகிறார்கள். ஆமா அப்படி என்று ஆமாங்க ஆ? ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் மந்திரிமார்கள் இருந்தாலும் இருந்தாலும் எல்லாமே இருந்து என்ன? எனக்கு பெருத்த வேதனையப்பா பெருத்த வேதனை நாங்க சாப்பிட போறீங்களா? ஏய், என்ன சொல்லுவே எனக்கே கேட்கும் என்ன சொல்லுவே எல்லாத்தையும் தான் ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க. ஏன் பெண்ணை செத்துட்டு போனா போயா? ஏன் இந்த மாதிரி என்ன விஷயம்? எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு நான் மன்னனா இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய மனதில் யாராவது ஆட்படுகிறீர்களா ஆளுடைய நாடும் டாக்டர் நீடைய நாடும் அடிக்கை காவிலே செஞ்சிடும் இது மூன்றும் பேர் ஆடிய கூட்டு என்று விட்டிருக்காங்க ஆளுடைய காடு நன்றாக தயாரிக்கக்கூடிய காட்டியை ஆட்டை கொண்டு அந்த காடு அழிந்து விடும். ஆமாங்க நாட்டை ஆளக்கூடிய வல்லர் நாட்டு மக்களை கவனிக்காமல் விட்டே கதை என்று இருந்தால் ஆமாங்க. அந்த நாடே குடித்து பிடிச்சவராகி குடும்பம் பேரு வேலையோடு குடும்பம் நடத்தலாம். ஆனால் அப்படிப்பட்ட என்னுடைய வேதனை என்ன தெரியுமா? என்னங்க எனக்கு பெறாத ஒரே ஒரு மகனை பெற்றிருப்பேன். ஏன் பொண்ணு யாரு ஒண்ணு ஓடி போச்சா? இதை உங்ககிட்ட புள்ள வாங்கி வந்து யார் என்ன இது ராஜாவம். மரியாதை கட்டுங்க. நீ மட்டும் சொல்லாம கொள்ளாம ஆயிடுச்சு வந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு மகன் ஆமா ஒப்பற்ற மகன் ஆமா என்னுடைய மகனுடைய பெயர் தெரியுமா? என்னங்க? விஷயபானு என்று ஓஹோ இன்னும் சிறப்பாக வளர்த்து வந்தேன். அறுபதுக்கும் உழைத்தான். ஆனால் வீரத்திலும் கீழத்திலும் பல பராக்கிரம் பொருந்திய மனிதகராவுடைய ஆளக்கூடிய இயற்கையாக்கிறேன் ஓஹோ சொல்லக்கூடிய இயற்கையர்கள் ஆமா அண்ணன் பெயர் தெரிஞ்சு ஏங்க கவியுடைய பெயர் இயற்கையாக்கிறேன் வீராதி வந்து தான் கட்டி கொடுத்தீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு போற
அப்படிப்பட்ட வீராதிவரனுக்கு கட்டி கொடுத்து ஏன் என்னாச்சு? நாராயணன் என்னுடைய மருமகளை கொண்டு நுழைத்திருக்காரா? ஐயோ அப்ப பொண்ணு தாலி எடுத்துட்டு வந்துச்சு. சரி, தாலி வாங்கி வச்சுட்டு நான் வாங்கி கொண்டிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அப்புறம் செத்துல போய் என்னன்னு சொல்லுவாங்க. என் மகள் விதவை கோலத்தை என் நாட்டில் கழித்து கொண்டு வந்திருக்கேன். வந்துச்சு. இப்ப என்னதான் பண்ணலாம்ங்கிற? யாருக்கு என்ன சரிங்க. ஆண்டாண்டு காலம் அழுது போறதுனால மாட்டவங்க திருப்பி வர போறது கிடையாது. மர்ம பிள்ளைங்க செத்துட்டாங்க. பொண்ணுக்கு நீ இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு போற. அப்புறம் என்ன? ஐயோ அப்படி கிடையாது மக்கள். என்னுடைய மகன் அழைத்துக் கொண்டு வரும்போது அவள் 6 மாத கர்ப்பிணியாக அழைத்து வந்தேன். ஓஹோ, அம்மா வயிற்றுல வரும்போது 6 மாதமா கர்ப்பிணியா இருந்தாங்க. இப்போது 37 மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அம்மா ஐயா வீட்டுல இருந்து வரும்போது 6 மாசம் கருப்பு கோணியா இருந்தாங்களாம். கருப்பு கோணியா ஓ புள்ளத்தாச்சியா இருந்தாங்க. இப்ப 36 மாசமாவும் கருப்புமாக்குறாங்களாம். அங்க புள்ள பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க, இப்படி போட்டு வரது ஈட்டு நினைச்சிட்டு வந்து அதுக்கு அடுத்து அடுத்த மொழி போவோம். எப்படி இருந்தாலும் 3 டிக்கெட் 4 டிக்கெட் ஊந்துடும். ஆனா இங்க பாரு, ஐயா பேசுகிற பொண்ணு ராசி பத்தியா 36 மாசம் ஆகுது. வகுப்புக்குள்ள வந்து கல்லா மரமா செடியா பூடா புண்ணா நடுவு தெரியல. ஐயா 5 வயசு போல வந்து 5 வயசு ஆமாங்க. அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். யாருக்கு நான் என்ன செய்தேன்? இந்த ஊருக்கு நான் என்ன செய்வேன்? உன் குழியா நான் கெடுத்தேன். யாருக்கு நான் என்ன செய்வேன்? யாருக்கு நான் கெடுத்தேன்? இதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய மகளோ அதோ அரண்மனையிலே வாடி வதங்கி ஒரு மூலையிலே முடங்கி கண்ணீரும் நாங்கள் இருக்கிறார். மகளை சேர்ந்து காண வேண்டும். நான் அழைத்ததாக மகளை அழைத்து கொண்டு
சிறப்போடு வாழ்ந்தவர்கள் ஒரு பெண்ணாக பிறந்தார். இந்த உலகத்திலே கருவுற்ற பிறகு 10 மாதத்திலே ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்று எடுத்துவிடுவார். அதோ என்னுடைய நிலைமையை பார்த்தாய் ஆண்டவா, இந்த பாய் வயிற்றிலே இருப்பது கருவா இல்லை கரும் பாறையா இல்லை கல்லா மலையா செடியா கொடியா எதுவென்றே ஒன்றுமே புரியவில்லையே. எப்பேற்பட்ட நிலைமையோடு அடிதினமும் நானும் என்னுடைய தந்தையும் எனக்கு குழந்தை அவராக அவருக்கு குழந்தை நானாக ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லி வாழ்ந்து வருகிறோம். அப்படி வரும் நிலையிலே இன்று எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலர்களே காணவில்லையே. அறிவே இந்த நாடு இருக்கின்றது, நகரம் இருக்கின்றது, நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்னை போன்ற பெண்கள் நாம் எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது பெண்ணாக பிறந்தார், இந்த உலகத்திலே கருவுற்றார். 10 மாதத்தில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எடுத்து விடுவார்கள். ஆனால் 36 திங்களாக என்னுடைய வயிற்றிலே வளர்ப்பது எது என்று ஒன்றுமே புரியவில்லை. அதனால்